ஹலோ அமீஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி லவ் சீரீஸ் பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு மிஸ்ட்ரி லவ் சீரீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் ரெஸ்டாரண்ட்லேருந்து லீவ் ஆகிருப்பாங்க, எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு திரும்பி எல்லோரும் வேனுக்குள்ளே போகிறாங்க. ஓகே, நம்ம இதுலேருந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுதான், இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, வேனை எடுக்க போகிறாங்க. இந்த தடவை வந்துட்டு வேனை ட்ரைவ் பண்ண போகிறது வந்துட்டு யூங்கி தான். எல்லாருமே அவங்களோட ப்ளேஸில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அதாவது ஆரம்போ சேஹோப்போ ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க ஒரு சீட்டில். அப்புறம் அந்த 3 பேர் டேக்கு கண்டிவானி இவங்க 3 பேரும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போது என்ன நினச்சாருன்னு தெரில, ஜின் வந்துட்டு யூங்கியோட பக்கத்தில், அதாவது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருப்பாரு. யூன் வந்துட்டு அப்போ தான் வேனில் ஏறுவாளா, ஜிம்முன்னு உடனே யூன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுப்பாரா ஜிம்மன் பக்கத்தில். அவள் தான் யூங்கி வந்துட்டு பின்னாடி பார்க்குறாரு ஜிம்மனையும் யூனையும். அப்புறம் திரும்பி பக்கத்தில் ஜின்னையும் பார்க்குறாரு. திருப்பி பின்னாடி திரும்பி ஜிம்மனையும் யூனையும் பார்த்துட்டு ஜின்னை பார்த்துட்டு ரோட்டை பார்க்குறாரு. என்னடா வண்டி எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது இதோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, மனசே இல்லை, ஏன்டா நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ண ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்முனா சும்மா இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நீ வந்துட்டு யூங்கி மேலே உனக்கு ஒரு க்ரஷ் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. அதே மாதிரி யூங்கிக்கும் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யூன்கிட்ட பேசும்போது யூனுக்கு வந்துட்டு என்னடா சொல்கிற, அது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கட்ட ஆரம்பிச்சிருவானா. யூன், நீ பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க, வா வந்து என்னோட ஷோல்டரில் சாஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பானா. யூனா என்னடா பண்ணுற திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஜிம்மன் சொல்லுவார், சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து படுக்க வச்சுட்டு, நீ நேற்று நைட் நல்லா தூங்கலை போல இருக்கே, தூங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலாம் கொடுப்பாரா. யூங்கி வந்துட்டு அது ட்ரைவ் பண்ணிகிட்டே பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடும் அவருக்கு. அப்படியே வண்டியை தாறுமாறாக ஓட்டுறாரு. அப்படியே ஹாரை நல்லா கையை வச்சு தட்டுன்னு தட்டிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு திடீர்னு ஒரு பிரேக்கை போடுவாராம். அவ்வளோதான். ஜின் பாவம் அவர் என்ன பண்ணார் தெரில, முன்னாடி போயிடுச்சுப்பார். வலிக்குதே, பொறுமையாக ஓட்ட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியை பார்த்து கத்தும்போது யூங்கி தான் சாக்குன்ட்டு முன்னாடி உட்காந்தா இந்த மாதிரி தான் அடிக்கடி அடிப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஜின்னுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே, நான் பின்னாடியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவாரா. அவள் தான் யூங்கிக்கு வந்துட்டு ஹாப்பி ஆகிடும். போயிட்டு ஜிம்முக்கிட்ட போயிட்டு, யூனை விட்றா, முன்னாடியே போட்டோம், நானே இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன்டா அப்படின்னு ஏன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு கேட்கும்போது, இப்போ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் முன்னாடி உட்காந்தேன்னா நான் செத்தே போயிடுவேன், நான் சாகணும்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது ஆசையாக என்ன, தயவு செஞ்சு அவளை முன்னாடி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னே வந்துட்டு அங்கே உட்காந்துக்கிறாரு. யூன் வந்துட்டு எதுவுமே புரியாமல் ஜின்னையும் மட்டும் பார்த்துட்டு அப்படியே எதுவும் சொல்லாமல் முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். இங்கே நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு டேக்கு கண்டிவானி இவங்க 3 பேரும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்களாம். அப்போ வந்துட்டு ஜேகே சொல்கிறான் யுவானிகிட்ட, என்னடி இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து சொல்லும்போது, தெரிலையே, சரி ஓகே, நம்ம அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க 3 பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஜிம்மன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் திடீர்னு பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும். இந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் அப்படியே எல்லோரும் ஜாலியாக போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு பின்னாடி தான், அதான் அந்த 3 பேர் ஜேகேவும் யுவானியும் சாங் கேட்டுட்டு வருவாங்களா ஹெட்ஃபோன்ஸில். வீக் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப போர் அடிக்குது, இவங்க 2 பேரையும் பார்த்தா வேறு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கா, அதனால் அந்த ஹெட்ஃபோன்ஸை கழட்டி விட்டுருவான். என்னடா வேணும், நிறுத்துடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்தும்போது, இது ஏன் டைம், எந்திரா ஒழுங்கா அப்படின்னோடனே, அதுக்குள்ளேயுமா 1 hour ஆயிடுச்சு, மூடிட்டு எந்திரி, ஏன் டைம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, அவனை தள்ளி விட்டு யுவானி பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம 2 பேர் சாங்ஸ் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யுவானிக்கு ஐயோ ஏன்டா இவங்க 2 பேர் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆனால் வெளியில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மண்டையை ஆட்டுறா. அப்புறம் இவங்க 2 பேரும் சாங் கேட்டுட்டு இருப்பாங்க. ஜேகே ஒரு மாதிரி உட்காந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருப்பான். என் நேரம் இவங்க 2 பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காந்துட்ருப்பான். அட் த சேம் டைம் முன்னாடி சீட்டில் அதான் யூங்கியும் யூங்கி வந்துட்டு திடீர்னுட்டு அந்த சீக்ரெட் க்ரஷ்ஷை பற்றி யோசிச்சு பார்த்துருப்பாரு. லைக் அதான் யூனுக்கு இருக்கதான் வியோட வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்களே அது விஷயந்தான். யூங்கி கேட்குறாரு, யூன் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யூனும் வந்துட்டு கேளு யூங்கி, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதான் அந்த சீக்ரெட் க்ரஷ் நீ கூட வியோட வீட்டில் நீயும் யுவானியும் பேசிகிட்டு இருந்தீங்களே அந்த விஷயத்தை பற்றி தான் அப்படின்ற மாதிரி யூங்கி கேட்பாரா. யூனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, சிரிப்பு வருது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னுமா நீ அதை நம்பிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி யூங்கியை பார்த்து கேட்கும்போது யூங்கிக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை புரியல, இன்னுமா நம்பிகிட்ருக்கேன்னா எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்புறம் தான் யூன் சொல்கிறா, அட நானும் யுவானியே சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அந்த நாய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லாக்கிட்டே சொல்லிடுச்சு. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு சீக்கிரம் க்ரஷ்லாம் யாரும் கிடையாது அப்படின்னோடனே யூங்கிக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரே ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே உனக்கு யாரும் இல்லையா சீக்கிரம் க்ரஷ்ன்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைடா எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னோடனே அவ்வளோதான். யூங்கிக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. திடீர்னு வந்துட்டு அவர் சொல்லிட்டு வரா, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே சொல்லியிருப்பார். யூனுக்கு அவ்வளோவா கேட்டிருக்காது. என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வராங்க. இப்போது நைட் ஆகிடுச்சு, எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. இன்னும் எல்லோரும் ட்ராவலில் தான் இருக்காங்க. மார்னிங் தான் போய் சேருவாங்க, அந்த மாதிரி டைமில் தான் போய் சேருவாங்க. அதனால் நைட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ வந்துட்டு யூன் வந்துட்டு கேட்குறா, எதாவது சாப்பிட்றியாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொடு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி யூங்கி கை நீட்டு வரா. அவள் வந்துட்டு இந்த மாதிரி இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து காமிப்பா. யூங்கிக்கு வந்துட்டு லைக் டக்குன்னு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் வாங்க பார்ப்பாரு. அப்போ யூன் தான் கேட்பா, எப்படி ட்ரை பண்ணிகிட்டே அப்படியே உரிச்சு சாப்பிட்ருவியா நீ, இரு நான் ஊட்டி விடவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூங்கிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அப்புறம் இதே மாதிரி தான் யூன் வந்துட்டு அந்த டேங்க் ஸ்ட்ரிங்ஸை உரிச்சு யூங்கி கூட்டி விடுவான். அவனும் வந்துட்டு சிரிச்சுட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு லைக் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது எல்லாருமே தூங்கியிருப்பாங்க, இவங்க 2 பேர் மட்டும் தான் முழிச்சிருப்பாங்க. ஜேகே ஏஞ்சி அப்படியே வருவார். ஒரு மாதிரி தூக்க கலகத்தில் அப்படியே ஏஞ்சி வந்துட்டு அங்கே, அதாவது டிரைவர் சீட்டுக்கும் பக்கத்து சீட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கே வந்து உட்காந்துக்கிட்டாரு. யூங்கியை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, அவனையே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சுடா தூங்கலையா நீ அப்படின்னா, தூக்கம் வரலையாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போய் சேர அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்போவுமே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே கேட்டுட்ருப்பாரு. அப்போ யூங்கி தான், நம்ம போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரு 2 to 3 hours ஆகும்டா அப்படின்னோடனே, ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்னென்னத்தையோ பேசிகிட்ருக்கான். தேவையில்லாத வளர்கிற விஷயத்தெல்லாம் பேசிகிட்ருக்கான். அதாவது தூக்கத்தில் வளரிகிட்ருக்கான். இங்கே வந்து யூனுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல. இவனா தேவலாமல் வந்து நாங்கள் 2 பேர் லைக் நாங்களே எப்பயாவது தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வந்து தொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஜேகே அங்கே பாரு வி படுத்துட்ருக்கான் பாரு, உன்னோட டைம் வரலையா இன்னும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜேகேவும் அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஆமாம்ல என் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஏஞ்சி போயிட்டு வி எழுப்பிட்டுப்பான். வி எந்திரா, எந்திரா அப்படின்னா, என்னடா வேணும், ஏன்டா எழுப்புற அப்படின்ற மாதிரி லைக் அவரும் வந்துட்டு தூங்கிக்கிட்டு அப்படியே கண்ணை கூட திறக்காமல் சொல்லிட்டு இருப்பாரா. எந்திரா இப்போ இன்னொரு டைம்டா, நான் தாண்டா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உழுக்கு வரா. அப்போ கூட இப்படி போடா தள்ளி போடா, எனக்கு தூக்கம் வருது தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு திரும்பவும் தூங்கிட்டு இருப்பாரு. அதாவது வியோட ஷோல்டரில் தான் யுவானி படுத்து தூங்கிட்டு இருப்பா. வி எந்திரிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணும்போது யுவானி எழுந்திரிச்சிருவா.
டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு யுவானி கேட்கும்போது ஜேகே, யுவானி இது இப்போ என்னோட டைமு எந்திரிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி லைக் அடம் பிடிப்பாரா. உடனே யுவானி, என்னாச்சும் ஒரே தொல்லையாக போச்சு, தேவி எந்திரிச்சு போடா அந்த பிடிக்கும் அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு வியை தள்ளி விடும்போது, ஏன்டி இப்படி பண்ணுற, எனக்கு தூக்கமாக வருதுடி, தூங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப தூங்க ட்ரை பண்ணும்போது தான் பிடிச்சி தள்ளி விட்டு யுவானி பக்கத்தில் உட்காந்துட்டு வா இப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எப்படி சொல்கிறது, ஜேகேவோட ஷோல்டரில் யுவானியை படுக்க வச்சுப்பேன், ஜேகே வந்துட்டு வியோட ஷோல்டரில் படுத்துப்பானா. ஓகே தூங்குங்க வாங்க அப்படின்ற மாதிரி தூங்க சொல்லும்போது யுவானி இதுக்கப்புறம் இங்கேருந்து தூங்குறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே தூங்கிடுறா. விக்கு தான் வந்துட்டு கோவமாக வருது, ஐயோ இவனே தூக்கத்தை கெடுத்து விட்டான், இப்போ நான் எப்படி தூங்குவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் புலம்பிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. முன்னாடி வந்துட்டு பரவாயில்லையே லைக் ஏதோ பேசி அமுச்சு விட்ட அப்படின்ற மாதிரி யூங்கி வந்துட்டு யூனை பார்த்து கேட்கும்போது, அதுக்கெலாம் ஒரு திறமை வேணும் அப்படின்ற மாதிரி யூன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க ரெண்டு பேரும். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே யூனை தூங்கி தூங்கி வலிவாளா, உனக்கு தூக்கம் வந்தால் தூங்குப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்லும்போது, இல்லை நீ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க, பேச்சு துணைக்கு யாராவது வேணும்ல அப்படின்ற மாதிரி யூன் சொல்லும்போது, உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்லி லைக் தலையை தடவி கொடுப்பாரா. யூனுக்கு வந்துட்டு அவ்வளோதான் ஹாப்பி ஆகிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிடுவா. யூன் தூங்கும் போதெல்லாம் யூங்கி வந்துட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறானோ இல்லையோ யூனோட ஃபேஸே பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். நான் இப்போ எப்படி உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறது, உன்கூட உன்கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரிப்பையே நான் அரேஞ்ச் பண்ணேன். போகிற போக்க பார்த்தா லைக் லைஃப் லாங் இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உன்கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ணுறதா என்ன, நான் ஃபஸ்ட்டு லைக் நீ வந்துட்டு சீக்ரெட் க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா. அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவன் செத்துருப்பான், அந்தளவுக்கு நான் கோவப்பட்டேன். இப்போ தான் நீ இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸை பார்த்து யோசிச்சுட்டே வண்டியை ஓட்டிகிட்ருக்கான். இப்போ வந்துட்டு மார்னிங்காக ஆகிடுது. அவங்க வந்துட்டு அவங்க புக் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டு அப்படியே யூங்கி வந்துட்டு யூனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுறான். யூன் நம்ம ரீச் ஆகிட்டோம் எந்திரி அப்படின்னோடனே யூனும் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் போகலாமே எங்கேயாவது அப்படின்னோடனே யூங்கி வந்துட்டு பார்த்து சிரிச்சிட்டு, எந்திரி வா போகணும்ல உள்ள நம்ம ரூமுக்கு போய் நீ தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி எழுப்பி வெளில கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி உள்ளே வந்து எல்லாரையுமே எழுப்புறான். எல்லோரும் எந்திரிங்க, நம்ம ஹோட்டல் ஆமாம் நான் புக் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம், எல்லாம் எந்திரிங்க. எந்திரா ஆரம் எந்திரா, ஜிம்னை எழுப்பி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜென் யாங் எந்திரிங்க, எல்லோரும் எந்திரிங்க, வி எந்திரா, அட போங்க எனக்கு தூக்கம் வருது, உனக்கு அவ்வளோதான் மரியாதையை எழுந்துச்சு யுவானியை ஷேக்கே எழுப்பி கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அப்புறம் எல்லோரும் எழுந்திரிச்சு வெளில வந்துட்டு ஐயா ஜாலி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யூங்கி புக் பண்ணி இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. இப்படி எல்லோரும் உள்ளே போயிட்டு யூங்கி வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாய்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி மினி யூங்கின்ற பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கோம், அது கீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாய் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிற எல்லாரையும் பார்த்து நிற்கிறான், எதுவுமே சொல்லவே இல்லை. தம்பி கீ எடுத்துக்குட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு கேட்கும்போது, சார் அது வந்து ரூம்ஸ் எல்லா ரூம்ஸுமே ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னோடனே யூங்கிக்கு சரியான கோவம் வருது. அது எப்படிங்க நாங்கள் புக் பண்ண ரூமை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி, நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் தானே அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்கும்போது அந்த பாய் வந்துட்டு சொல்கிறாரு, சார் அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு கேர்ள் இருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் வந்துட்டு அந்த லேடி தான் வந்துட்டு ரூம்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணாங்க, உங்கள் ரூம்ஸையும் சேர்த்து. நாங்கள் அப்போது சொன்னோம் இந்த ரூம்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொன்னோம். அவங்க தான் வந்துட்டு இங்கே ரூம் புக் பண்ணவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு வேறு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த கேர்ளை வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாய் வந்துட்டு கை காமிப்பாரா. எல்லோரும் திரும்பி
பார்ப்பாங்க. அவ்வளோதான், ஷாக் ஆகிடுவாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. யூனும் வந்துட்டு யுவானியும் அட் த சேம் டைமில் லீசுக் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தருவாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும். இவளா நம்ம வந்து இறங்குனோடனே இவளையா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வந்துட்டு வாய் கொலையை புலம்பிகிட்ருப்பான். யூன் தான் வந்துட்டு நல்லது, ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவானிகிட்ட அப்படியே சொல்லுவாள் லைக் சீக்ரெட்டாக. இவளையாடி பார்க்கணும் நம்ம வந்த உடனே அப்படின்ற மாதிரி யுவானியும் பதிலுக்கு புலம்புறா. அப்படியே அவளும் வந்துட்டு லீசுக், அவள் தான் வந்துட்டு புது கேரக்டர் இந்த மிஸ்ட்ரி லவ் சீரீஸில் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, திமிரா ஆட்டிடியூடாக வந்துட்டு ஹாய் கைஸ், நான் வந்துட்டு வியோட போஸ்ட் பார்த்தேன், இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வியை கை காமிக்கும்போது யுவானி வியை பார்த்து அப்படியே முறைப்பான். வி வந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சிட்ருப்பா. அது அப்போ தான் வந்துட்டு லீசு, நீங்கள் எல்லோரும் வரீங்கன்னு தெரிஞ்சோடனே வந்துட்டு உங்களுக்கு இந்த ரூம்ஸ் எல்லாம் செட் ஆகாது, நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு இடம் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுவும் இல்லாமல் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஆரம் வந்துட்டு கேட்பாரு. இப்போது வந்துட்டு அதாவது எங்களுக்கிட்டே கேட்காம நீ எப்படிம்மா ரூம்ஸ் எல்லாம் நீ புக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு குரல் வருது. என்னன்ட்டுனா, அதான் நான் இருக்கேனே, என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணாமலாம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. எல்லோரும் அப்படியே லீசுக்கு பின்னாடி அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி லைக் வயசான கிடையாது, ஒரு 40+ 50+ அப்படி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நின்றுட்ருக்காங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அப்படி எப்படி சொல்கிறது, ஜின்னெல்லாம் வந்துட்டு இவங்க எப்பிட்றா இங்கே அப்படின்ற மாதிரி ஆரமோட தோளில் தட்டிகிட்ருக்காங்க. ஆரம் மட்டும் டேய் எனக்கு தெரிலடா கம்முன்னுடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் தான் தெரியுது லைக் அவங்க சொல்கிறாங்க, ஜிம்முன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, வா என்ன கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா, எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லீசுக்கு வந்துட்டு சிரிக்கிறா. கோயின்சிடென்ட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி லீசுக்கு சொல்லும்போது அந்த லேடி வந்துட்டு சொல்கிறாங்க, இவ என்னோடய டாட்டருங்களா அப்படின்ட்டு லீசுக்கு கை காமிச்சோன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. முக்கியமாக வி அண்ட் ஜேகே தான். உங்களோட டாட்டருங்களாவா? ஆமாப்பா என்னோடய டாட்டருங்களா தான் அப்படின்ட்டு சொல்லும்போது 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. யூனும் யுவானியும் தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. அப்புறம் தான் சொல்கிறா, அதாவது அவங்க யாருன்னா அவங்க ஹை ஸ்கூல் படித்தாங்கள்ல அதில் இருக்க ஒரு டீச்சர் தான் அவங்க, ஓகேவா. அவங்க வந்துட்டு இப்போது லீசுக் அப்படின்றவங்களோட மதர் இன் லா. அந்த லீசுக் யார் அப்படின்னா இவங்களோட ஓல்டு கிளாஸ்மேட் தான். அதாவது இவங்க ஹை ஸ்கூலில் படிச்சுட்ருக்கும்போது ஒரு கிளாஸ்மேட்டாக இருந்தவன் தான். ஆனால் இவளை வந்துட்டு வேறு யாருக்குமே பிடிக்காது. அதாவது இந்த கேங்கில் 9 பேருக்குமே இந்த லீசுக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த டீச்சரையுமே சுத்தமாக பிடிக்காது. ஃப்ளாஷ்பேக்கில் நிறையா நடந்திருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் அந்த மாதிரிலாம் தவிக்க விட மாட்டேன், வாங்க எனக்கு ஒரு இடம் தெரியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்துட்டு மிஸ் சாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு ஜின்னு தான், இல்லை பரவாயில்ல மேடம், நாங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஹோட்டல் பார்த்து இல்லைனா நாங்கள் வேறு எங்கேயாவது தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிப்பா நீங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி இந்த டவுனுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் என் கண்ணில் வேற பட்டுட்டீங்க, எப்படி உங்களை நாங்கள் சும்மா விட்றது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, வாங்க எனக்கு ஒரு இடம் தெரியும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜேயோப் வந்துட்டு யூங்கி பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாரா. ஜேயோப் கேட்குறா யூங்கிக்கிட்ட, இப்போ என்னையா அங்கே பண்ணுறது, கூப்பிட்றாங்க போகிறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி லைட்டாக சவுண்டு வராமல் கேட்குறாரு. இவங்கேயும் வந்துட்டு வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு எல்லோரும் அந்த மேன்ஷனுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஓகே ஆர்மீஸ், இதோட நம்ம இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.